பொதுவாக இந்த பஞ்சாங்கம் என்பது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற பல்வேறு ஜோதிட மென்பொருள்களில் இருக்கின்ற பஞ்சாங்கத்துக்கு ஆதாரமான தரவுகள் எங்கிருந்து வருகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்விஸ் எபிமெரிஸ் என்பதிலிருந்து தரவுகளானது பெறப்பட்டு அந்த டேட்டா வைத்துக் கொண்டுதான் எல்லா வித அஸ்ட்ராலஜி மென்பொருள்களும் இன்றைக்கு உருவாக்கப்படுகின்றன. அது ஒரு சின்ன எக்ஸல் வெர்ஷனா இருந்தாலும் சரி, அஸ்ட்ரோவிஷன் அல்லது ஸ்ரீ ஜோதிஷ்டார் போன்ற ஆராய்ச்சி மென்பொருள்கள், அவற்றின் அனைத்தின் பின்னாலும் இருப்பதும் இந்த ஸ்விஸ் எபிமெரிஸின் பின்னால் இருந்து பெறப்படுகின்ற தரவுகளாகும். அந்த எபிமெரிஸ் இருந்து ஒரு சின்ன லிங்க் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த லிங்க்ல வந்து பலவித நுணுக்கமான தரவுகள் சார்ந்த வானியல் சார்ந்த விளக்கங்கள், அவங்க அதை எப்படி அந்த டேட்டாவை எடுத்துக்கிறாங்க, அந்த டேட்டாவை எப்படி வந்து சரி பண்ணி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதை எப்படி அவங்க பிற டேட்டா ஆஸ்ட்ரானமி டேட்டா கூட கம்பேர் பண்றாங்க, அதில் உள்ள வித்தியாசங்கள் என்னன்னு ஒரு மிக நீண்ட ஒரு டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் ஒன்று இருக்கு. இது வந்து முக்கியமா ஒரு டெவலப்பருக்காக உருவாக்கப்பட்ட டாக்குமெண்டேஷன். பட் நீங்க அதை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நுணுக்கமான விஷயங்கள் உங்களுக்கு பிடிபடக்கூடும். அதுல இருந்து நான் வந்து முக்கியமான சில விஷயங்களை இன்னைக்கு உங்களுக்கு தொகுத்த ஒரு பார்வையை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல முக்கியமானது வந்து இந்த ராசி மண்டலம் என்பதை நீங்கள் சொல்லும்போது ஒரு ராசி மண்டலத்தை வரையறை செய்வதிலேயே பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதாவது ராசி என்பது தொடர்ச்சியாக நகரக்கூடியதா, அதாவது உங்களுக்கு பருவம் சார்ந்த ராசிகளா அல்லது நட்சத்திரம் சார்ந்த ராசிகளா, சைடீரியல் அஸ்ட்ராலஜியா என்பதை பற்றி ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறார்கள். அதுல என்ன சொல்றாங்கன்னா, சைடீரியல் சிஸ்டத்துல வந்து ரெண்டு சிஸ்டம் இருக்கு. ஒன்னு வந்து ஈஸ்டர்ன் ட்ரெடிஷன், இன்னொன்று வந்து வெஸ்டர்ன் ட்ரெடிஷன். சைடீரியல் அஸ்ட்ராலஜில மட்டும் வெஸ்டர்ன் ட்ரெடிஷன்ல ஃபாலோ பண்றவங்க பெரும்பாலும் ரகன் பிராட்லி அப்படிங்கிற அயனாம்சத்தை பயன்படுத்துறாங்க. அதுவே இந்தியன் சிஸ்டத்துல வரும்போது அதுல பெரிய டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு. இது சரி அப்படிங்கிறதுல யாரும் அலைனாக மாட்டேங்கிறாங்க. அலைனாகாத காரணத்தால பல்வேறு விதமான அயனாம்சங்கள் புழக்கத்தில் இருக்கின்றன. இந்த அயனாம்சத்தில் எதை பயன்படுத்துவது என்பது ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காவிட்டால் இது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஏரியாவா இருக்கிறது அப்படிங்கிறதா இந்த பச்சை கலர் இடம் போட்டுறதுல அவங்க ஹைலைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கீழே என்ன சொல்றாங்கன்னா, எப்படி வந்து இன்றைக்கு சைடீரியல் பொசிஷன், அதாவது ஒரு கிரகமானது நட்சத்திர மண்டல அடிப்படையில் எங்கே இருக்கிறது என்பது எப்படி வந்து அயனாம்சம் என்பது கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு டிராபிக்கல் பொசிஷன், அதாவது இன்னைக்கு நீங்க நேரடியாக வானில் பார்க்கின்ற ஒரு எக்லிப்டிக் கிரிட்ல இருந்து ஒரு அயனாம்சம் என்ற மதிப்பை கழிப்பதன் மூலமாக அந்த திருத்தமானது அயனாம்ச திருத்தம் செய்யப்பட்டு எல்லா கிரகங்களும் பின்னோக்கி நகர்த்தி வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ராசி கட்டம் என்பது உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத பத்தி விரிவா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்விஸ் எபிமெரிஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 விதமான அயனாம்சங்களை அவங்க கொடுக்குறாங்க. வேற வேற மெத்தட்ல இருந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 வகை இருந்தாலுமே பட் இவற்றை எல்லாத்துக்கும் பின்னால் இருப்பது ஒரு 4-5 விதமான ஒரு மேம்போக்கான ஒரு முறைகள் தான் அப்படிங்கறத பத்தியும் அவங்க இந்த பேஜ்ல டாக்குமெண்ட் பண்றாங்க. அதை ஏன் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப உடனே எடுத்த கவுத்தான் அப்படின்னு முடிவெடுக்கின்ற ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னால வந்து நிறைய ஒரு திங்கிங் ப்ராசஸ், தாட் ப்ராசஸ் போயிருக்கு. நிறைய பேர் அதை வந்து அவங்களுடைய பார்வையில் அதை ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. நிறைய பேர் உள்ள வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருடைய பார்வையிலும் ஒரு வித நியாயம் இருப்பதால் அவற்றை நாம் புறந்தள்ள முடியவில்லை. எனவே இந்த பிரச்சனை என்பது அப்படியே தொடர்கிறது அப்படிங்கிறத நீங்க இந்த டாக்குமெண்ட்ல இருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமாகும்.